காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு அம்மாவுக்கு இருக்கிற டாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். காலையில் எழுப்பி விட்டு பாலாத்தி கொடுக்கறதுலேருந்து நைட்டு தூங்க வச்சு பாத்திரம் கழுவுற வரைக்கும் எல்லாமே பெரிய டாஸ்க்குங்க. அதுலேயும் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு காலையில் 7:30 மணிக்குள்ள லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ணுறது தான். நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு வேலையும் சுலபமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது லஞ்ச் பாக்ஸ் சீரிஸோட எபிசோட் 9. நான் வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸ்ல இருக்கிறதுனால சின்ன சின்ன டிப்ஸ் கூட இங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது உபயோகமா இருக்கலாம். நமக்கு சமைக்கும் போது டைம் எடுக்கிற ப்ராசஸே இந்த காய்கறி நறுக்கிறது தான். ஸோ முந்தின நாள் நைட்டே இதை கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில ஃப்ரீயா நம்ம சமைச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நான் காலையில தான் கட் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாம வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து பச்சை பட்டாணி பேக்கெட்டில் இருக்கும், அந்த மாதிரி வாங்காமல் பட்டாணி அந்த தோலோடையே இருக்கும் இல்லையா, அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். தோலோடு இல்லாமல் தனியாக இருக்கிற பீஸ் பார்த்தீங்க, அதாவது இந்த பச்சை பட்டாணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் சேர்க்குறாங்க, அதனால நான் அதை வாங்குறது இல்லை. கட் பண்ண காய்கறிகளை தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூடி வச்சிடலாம். வெயிட் லாஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்பயுமே முந்தின நாள் நைட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் குடிப்பேன். அது ரொம்பவே நல்லது. கூடவே வந்து இந்த பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் 2 அப்புறம் வால்நட்ஸ் 2 இதை வந்து தண்ணியில் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிருவேன். அடுத்த நாள் காலையில் இந்த பாதாமோட தோல் நீக்கிட்டு அதையும் இந்த வால்நட்டையும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரொட்டீனை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில இருந்து வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதை சேர்த்து இதோட கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி அளவு குடமிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. லெமன் சாதம் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இதை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். காய்கறிகள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால 1/2 டேபிள் ஸ்பூனோ இல்லை அதுக்கு கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்ச இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் உடையாத மாதிரி இதை பக்குவமாக கிளறி விடணும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால பச்சை மிளகா நான் எதுவும் சேர்க்கல, ஏன்னா வாயில் தட்டுப்படும். அதனால இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தோட அளவுக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிளகு அப்புறம் காய்கறிகள், சோயா சாஸ் எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இதை இறக்கிடலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சூரியன், அப்படி இல்லைன்னா ஃப்ரை மாதிரி ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கு தோசையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சரி வாங்க நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். சைட் டிஷ்ஷுக்கு மஞ்சூரியன் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கேஸ் தீர்ந்து போச்சு. ஸோ கேஸை மாற்றிட்டு திரும்ப மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷை நான் வந்து சிப்ஸ் வச்சுட்டேன், பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுட்டேன். ஃப்ரூட்டுக்கு பனானா வச்சுருக்கேன் கட் பண்ணி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.